டிவிக்கு எல்லாம் ஜெயிக்கவே ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு கான்பிடன்ஸா சொன்னவங்கள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம்னா சரத்குமார் அவர்கள். ரிப்போர்ட்டர் ஒருத்தர் தமிழக வெற்றி கழகம் பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு, அது என்ன கட்சிப்பா, தாவேக்கா மூவாக்கியான்னு சொல்லிட்டு நிறைய கட்சி வந்ததுனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது, டிவிக்கேன்னு சொன்னா மட்டும் தான் தெரியும், முழுசா சொன்னா எந்த கழகம்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நக்கலா பேசியிருக்காரு. இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். சும்மா ஆக்டரை பார்க்க வந்த மக்கள் கூட்டத்தை வச்சு இது ஏதோ பெரிய கட்சி போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சும்மா காட்டுறீங்க, அப்படி எதுவும் இல்லைன்னு லைக் சொல்லியிருக்காரு. ஏன்பா, எனக்கு விஜயை பத்தி பேசவே பிடிக்கலப்பா. 1996ல இதை விட இளைஞர்கள் படம் எனக்கு அதிகமா வந்திருக்கு, இதெல்லாம் ஓட்டா மாறாதுப்பா. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போறோம்னா கருணாஸ் அவர்கள். இது ப்ரூடா? நானே இவ்வளவு கான்பிடன்ஸா இருக்கும் போது உங்களுக்கு எதுக்கு 2 தொகுதி? ஒருவேளை இங்க போனா அங்க கிடைக்கும்னு யோசிக்கிறீங்களா? ரெண்டுமே போயிடும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காரு. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு. அடுத்ததா லாஸ்டா நம்ம யாரை பார்க்க போறோம்னா வைஷ்ணவி அவர்கள். நோ வேர்ட்ஸ். கிரையிங் இஸ் only coming. விஜயை பொறுத்தவரை, அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் உச்ச நடிகர்கள்ல ஒருத்தர் தான். பட் அவர் அரசியல்ல வராம இருந்திருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. நான் சினிமால வெற்றியை மட்டுமே பார்த்தவர், அரசியல்ல தோல்வியை பார்க்கும்போது அவர் ஏத்துப்பாரான்னு தெரியல. கண்டிப்பா நிச்சயமா தோல்வியை தான் பாப்பாருன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கு கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.